4ஆம் பாவாதிபதி பலமாக இருக்கிறாரு. வண்டி வாகன யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி மூலயமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய அமைப்புனாலும் ஜென்ம சனியினுடைய அமைப்பில் மீனராசிக்காரர்கள் இருக்கிறீங்க. ஜென்ம சனி காலங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு மாற போகிறாரு சனி. அந்த வகையில் புரட்டாதிக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக இந்த உங்களுடைய ராசி மேலே சனி போகும்போது மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டிப்பாக தருவார். அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்வை செய்வார், 7ஆம் இடத்தை பார்வை செய்வார், 10ஆம் இடத்தை பார்வை செய்வார் ராசியிலேருந்து. அதனால் புதிய முயற்சிகள் முடிவுகள் இளையவர்கள் மூலியமாக சகோதர வகையெல்லாம் சிரமங்களை உண்டு பண்ணுவார். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கேட்க மாட்டாங்க மற்றவங்க. கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்கள் உதவ மாட்டாங்க. நீங்கள் உதவி இருப்பீங்க நண்பர்களுக்கு, சனி தான் பார்த்துட்றாருல, இப்போ உதவும் மாட்டாங்க. அதே சாதகமாகவும் இருக்க மாட்டாங்க, இழிவாகவும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பில் இப்போ நிற்பாங்க. எனக்கு என்னன்ற மாதிரி இருப்பாங்க. உங்களுடைய கையை ஊனி குட்டிக்காரனை அடித்து எழக்கூடிய ஒரு சூழலில் இப்போ நீங்கள் இருப்பீங்க. பொதுவாக விரய சனியில் இருந்தீங்க, உடல் ரீதியில் பாதிப்புகள் இருந்து அந்த அமைப்புகள்லாம் விலகி இப்போ உடல் ஆரோக்கியம் வந்து பரவாயில்ல நிம்மதியாக இருக்கிறேன்ட்டு கொஞ்சம் நினைப்பீங்க. ஆனால் அடுத்ததாக மனக்கவலை வந்துடும், பணக்கவலை வந்துடும். குடும்ப ரீதியில் ஒற்றுமை இல்லாமல் போயிடும். சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. கணவன் மனைவி உறவுகள் சிக்கலை தரும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு என்ன சாதகமான ஒரு அமைப்பு? 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெறாரு இந்த வாரத்தில். அதனால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை இந்த வாரத்தில் செய்வீங்க. சுக்கரனோட இணைகிறாரு, அதே போல் 3ஆம் இடத்துல உச்சம் பெறாரு, 4ஆம் இடத்துல இங்கே குருவுடன் இணைகிறாரு. இப்போ இந்த வாரம் முழுசாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பு என்னென்னா, குழந்தைகளுக்கு எடுக்க வேண்டிய சில முடிவுகள் ஒரு சாதகமாக அமையும். குழந்தைகளால் நன்மை உண்டு. பெற்ற பிள்ளைகளால் ஒரு நிம்மதி அடைவீங்க. அதே போல் உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு திடீர் திருப்ப முடிவுகள் உண்டாகும். உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்குது. அடுத்ததாக இது போன்ற பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.